எளிமையான முறையில் நீங்கள் விரதம் இருந்தாலே போதும். அன்றைய தினம் நம்ம விநாயகருக்கு உண்டான மந்திரங்கள், விநாயகர் அகவல்லாம் படிக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அவர்களுடைய அதாவது நம்ம மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க, உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க, இப்படி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே சரி, அவங்களுடைய பிரச்சனையை வேரோடு அறுத்து அவர்களை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் தான். அதிலும் இந்த தட்சிணாயன காலத்தில் நிறைவு மாதமான ஆனி மாதம் வருகிற இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒரு ஏகாதசிக்கும் எப்படி தனிப்பெயர் சிறப்பு இருக்குதோ அதே போல தான் ஒரு மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கும் ஒரு தனியான பெயரும் இருக்குது, தனியான சிறப்புகளும் இருக்குங்க. அந்த வகையில் ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியை தான் கிருஷ்ண மங்கள சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு